அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்லாம் கூறும் அறிவாளிகளுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லக்கூடிய அடையாளங்கள் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஏன்னா புத்திசாலித்தனம் என்பதும் அல்லாஹ்வினுடைய ஒரு அருட்கொடை தான். ஏன்னா அல்லாஹால மிகுந்த ஞானம் உள்ளவன். இப்போ உண்மையை புரிந்து கொள்ளவும் சரி, சரி தவற பிரித்தறியவும் சரி, அதற்கேற்ப செயல்படவும் உதவக்கூடியது தான் இந்த புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது வெறும் புத்தகங்களை படிக்கிறதுனால மட்டும் நமக்கு வராது. அது நமது ஆன்மீக உணர்ச்சி மற்றும் சமூக வாழ்க்கையையும் உள்ளடக்கிய முழுமையான ஒரு பண்பு. அது நமது ஈமான், நமது குணநலம் மற்றும் நமது நடத்தையின் பிரதிபலிப்பு. முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹுக்காக நமது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். அவனது திருப்தியை பெறவும், அவனது படைப்புகளுக்கு நன்மை செய்யவும் இந்த புத்திசாலித்தனத்தை நம்ம பயன்படுத்தணும். மேலும் நமது புத்திசாலித்தனம் கெடாமலும் வீணாகாமலும் தவறாக பயன்படுத்தப்படாமலும் பாதுகாக்கணும். அதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னா, மற்றவர்களுடன் என்ன பகிரணும், என்ன பகிரக்கூடாது, என்ன நமக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். புத்திசாலியான ஒருத்தங்க சில விஷயங்களை ஒருபோதும் மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ அல்லாஹாலா குரான்ல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே அதிகமான சந்தேகங்களை தவிருங்கள், சில சந்தேகங்கள் பாவமாகும் அப்படின்னு. ஒருவரை ஒருவர் உளவு பார்க்காதீர்கள், புறம் பேசாதீர்கள். உங்களில் ஒருவர் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவானா? அதை நீங்கள் வெறுப்பீர்கள். அல்லாஹுவை பயப்படுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்பவன் கருணையுள்ளவன் அல்லாஹ் சொல்றான். புத்திசாலியான ஒருவர் தன்னுடைய பாவங்களையும் குறைகளையும் வெளிப்படுத்துவது நயவஞ்சகத்தின் அறிகுறி என்பதை அவங்க அறிவாங்க. அல்லாஹ் தனது கருணையால் அவற்றை மறைத்திருக்கிறான் என்பதை அவங்க அறிவாங்க. ஆகவே அவற்றை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நல்லாவே புரியும். இன்னும் தன் பாவங்களை வெளிப்படுத்துவது சில விமர்சனங்கள், கேலி, அவமதிப்பு ஆகியவற்றை தரும் அப்படிங்கிறனால அவங்க அதை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. மேலும் புத்திசாலியான ஒருத்தங்க பிறரோட குறைகளை வெளிப்படுத்த மாட்டாங்களாம். ஏன்னா அது அகந்த, பொறாமை, தீய மனப்பான்மை அதோட வெளிப்பாடு தான். அதனால முதல்ல ஒரு புத்திசாலியானவங்க தன் பாவங்களையும் குறைகளையும் வெளியில சொல்லக்கூடாது. பிறரோட குறைகளை மறைச்சுக்கணும், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மேலும் புத்திசாலியானவங்க அல்லாஹ்விடம் உண்மையாவே தௌபா செய்வாங்க, மன்னிப்பை விரும்புவாங்க. பிறரின் குறைகளை மறைச்சு தனிப்பட்ட முறையில் அவங்கள அழைச்சு மென்மையாக அறிவுரை சொல்வாங்களாம். தன்னை திருத்தி கொள்வதிலும் சரி, பிறருக்கு உதவுவதிலும் சரி கவனம் செலுத்துவாங்களாம். மேலும் புத்திசாலியான ஒருத்தங்க தன் ரகசியங்களையும் திட்டங்களையும் எல்லோரிடமும் பகிர்வது பலவீனம் என்பதை அறிவாங்களாம். அனைவரும் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் அல்ல என்பதையும் அவங்க அறிவாங்களாம். அதனால சில ரகசியங்களை தனக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஞானத்தின் அறிகுறியாம், அறிவு அதிகமாக இருக்கிறதுக்கு அறிகுறியாம். ஏன்னா பிறர்கிட்ட ரகசியத்தை நம்ம சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கூடுதல் கவனமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம், இன்னும் சில விஷயங்கள்ல அதிகமாக முயற்சி பண்ணுவோமா. அதனால் புத்திசாலியானவங்க நம்பிக்கைக்குரியவர்களிடம் தவிர தன் திட்டங்களை பகிரக்கூடாது. அல்லாஹவை நம்பி அவனிடம் மட்டுமே பகிரணும், அவன்கிட்ட மட்டுமே உதவி தேடணும். இப்போ மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம். தனிப்பட்ட மற்றும் குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதாம். அல்லாஹ் கூறுறான், ஒரு சமூகத்தினர் மற்றொரு சமூகத்தினரை கேலி செய்யாதீர்கள், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அதாவது புத்திசாலியான ஒருத்தங்க குடும்ப விஷயங்களை எல்லார்கிட்டையும் பகிர்வது மரியாதையின்மையாகும் என்பதை அவங்க அறிவாங்களாம். அதனால குடும்பத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத யோசனை பண்ணி தான் சொல்லணும். இதுதான் அறிவாளியின் அடையாளமா. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அது கேலி, வதந்தி, இன்னும் சிலர் தலையிடுற மாதிரி தெரியும், நிறைய பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். இதனால குடும்ப நம்பிக்கை, ஒற்றுமை இதெல்லாமே பாதிக்கப்படுமா. அதனால உங்களுக்கு உண்மையான உதவி தேவை, ஒரு ஆறுதல் தேவை அப்படின்னா அல்லாஹ்விடம் மட்டுமே அதை பற்றி சொல்லணுமா, அதை பற்றி முறையிடணுமா. அடுத்தது நாலாவது விஷயம்,
அறிவாளியின் 4வது அடையாளம் என்ன அப்படின்னா அறிவும் ஞானமும். அதாவது புத்திசாலியானவங்க தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள நுழைய மாட்டாங்களாம். இதுவும் ஒரு அறிவில்லாத ஒரு விஷயம்தான். அதனால அறிவாளியானவங்களுக்கு தெரியுமா எந்த விஷயத்துக்குள்ள போகலாம், எந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு. அடுத்தது 5வது விஷயம் செல்வமும் தர்மமும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக கொடுத்தாலும் நல்லதே, ஆனால் அதை மறைத்து ஏழைகளுக்கு கொடுத்தால் அது இன்னும் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால புத்திசாலியானவங்க தர்மம் செய்வதை பெருமையாக சொல்ல மாட்டாங்களாம். ஏன்னா அது ஒரு அகந்தை, அதுக்குள்ள வந்துருமா. 6வது விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கனவுகளும் தரிசனங்களும். அதாவது யூசுப் நபியின் கதையில அவங்க தன் கனவை தந்தையிடம் கூறியது போல, உன் சகோதரர்களிடம் இதை சொல்லாதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. புத்திசாலியானவங்க எல்லா கனவுகளையும் எல்லாரிடமும் பகிர மாட்டாங்க. நான் இன்னைக்கு இந்த கனவு கண்டேன், நான் இன்னைக்கு அந்த கனவு கண்டேன், அதில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதாம். நமக்குள்ளேயே வச்சுக்கணுமா. இதுதான் கண்டிப்பாக அறிவானவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஏன்னா இதை பற்றி நம்ம வெளியில் சொல்லும்போது இது அப்படி இது இப்படின்னு அவங்க சொல்லும்போது அது தீய விஷயமா மாறுமா. அதனால் நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும். அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னும் புத்திசாலியான ஒருத்தங்க தன்னோட கருத்தை இன்னொருத்தவங்க மேலே திணிக்க மாட்டாங்களாம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போது இஸ்லாம் கூறக்கூடிய அந்த 7 அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாமா. தன்னோட பாவங்களை பற்றியும், நான் இந்த பாவங்களை எல்லாம் செஞ்சுருக்கேன், இந்த குறையெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 2வது விஷயம், தன்னோட ரகசியங்களையும், நான் இந்த விஷயங்களெல்லாம் வச்சுருக்கேன் அல்லது நான் இந்த திட்டங்களையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 3வது விஷயம், குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. 4வது விஷயம், தன்னோட அறிவையும் ஞானத்தையும் தேவையில்லாத இடத்துல காட்டிக்கொள்ள மாட்டாங்களாம். இந்த இடத்துல இவ்வளோ பேசினா போதும், இந்த இடத்துல நம்ம பேசினா போதும், இல்லை பேசாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அடுத்தது 5வது, செல்வமும் தர்மமும், இந்த 2 விஷயத்தையும் மறைச்சு செய்யறது தான் அறிவாளியினுடைய குணம். அடுத்தது 6வது, நமக்கு வரக்கூடிய கனவுகளையும் நம்ம அந்த கனவுல பார்த்தக்கூடிய சில விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அடுத்தது 7வது, நம்மளோட கருத்துக்களை மற்றவங்க கிட்ட திணிக்கக்கூடாது. மற்றவங்க கருத்துக்களையும் நம்ம காது தாழ்த்தி கேட்கணும். இந்த 7 அடையாளங்கள் இருந்துச்சுன்னா நம்ம தான் நிச்சயம் புத்திசாலியாக இருக்க முடியும் அப்படின்னு யார் சொல்கிறா? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தக்குவாவையும் ஈமானையும் அருள்வானாக. நல்லவற்றை கேட்டு அதில் சிறந்ததை பின்பற்றுபவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.